அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வரக்கூடிய 2026 புத்தாண்டு எந்தெந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணும், அந்த இயர் ஃபுல்லாகவே இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நன்மையை கொடுக்கும், என்னென்ன பாதகங்கள் கொடுக்கும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 ஆண்டு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்கள் பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அனுதினமும் அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் தீர்மானிப்பது அந்த கிரகம்தான் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த 2026 முழுவதுமே ஆகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அந்த கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகம் பெற்றிருக்கிற அந்த பாவத்துவத்திற்கு ஏற்ப கெடுபலன்களை சேரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் தன்மைக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு கிரகம் கெட்டு போய் தசை நடத்துதுன்னா அட்லீஸ்ட் அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்திலாவது துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த கிரகம் சுபத்துவப்படும். அந்த கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறது, 12 பாவங்களில் எங்கு அமர்ந்திருக்கிறது, அந்த பாவகம் சுபத்துவப்படும். அந்த பாவகம் சுபத்துவப்படும் பட்சத்தில் அந்த பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். அந்த பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திரங்களின் அதிபதிகள் கிரகங்கள் சுபத்துவமாக மாறும். அப்போ ஜாதகமே வலுப்பெறுகிறது என்று அர்த்தம். சரியான முறையில் வேண்டுதலை வச்சு நடத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாங்க பலனுக்குள்ளே போவோம். இந்த பலன்கள் 2026 இந்த பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது. அந்த கரெக்டாக நியூ இயர் 12:31 டிசம்பர் இரவு 12:00:0001 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கும் பொழுது எந்தெந்த பாவகங்கள் பலமானதாக இருக்கிறது அந்த நேரத்தில் அப்படின்ற அந்த பாவக பலன் எடுத்து பரல் கணிதம் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது பலனுக்குள்ளே போவோம். இந்த மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 ஆண்டு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய மீன வீடு பலப்படுகிறது. பரல் அதிகமாக வாங்குது மீன வீடு. அப்போது அந்த மீன வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். அப்போது அந்த 3ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம். அப்போது தகவல் தொழில்நுட்பம், இந்த ஐடி துறைகள், கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், செல்ஃபோன்ஸு, இது எல்லாம் தொழிலாக பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் சரி அல்லது வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி
இந்த 2026 ஆண்டு முழுவதும் நிச்சயம் கிடைக்கும். இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் பங்காளி சண்டைகள், பாகப் பிரிவினைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இது சார்ந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு நிச்சயம் முடிவுக்கு வரும். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா போன்றவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் மாறும். நிலம் வாங்கி விற்றல், லேண்ட் புரோக்கிங் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை வந்து அருளும். அந்த வீடு மிகப்பெரிய சமுத்திரம். அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த இவ்வளவு நாட்கள் எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக வந்து சேரும். அதற்கு அது வந்து பார்த்தீங்கன்னா காதிற்கு இனிமையானதாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீர தீரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ உடல் சார்ந்த விஷயங்களில் தெம்பு, திராணி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தன்னம்பிக்கை, தனித்த ஆளுமையும் அதிகரிக்கும் உங்களுக்கு. விளையாட்டு வீரர்கள் ஆகச்சிறந்த முறையில் சாதிப்பார்கள். தலையணை சுகம் மேம்படும், அந்த வீரியம் அதிகரிக்கும், அந்த பாவகம் பலம் பெறுகிறது. அதனால இது வந்து நடக்கும். அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது, வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி ஒப்பந்தம் பண்ணுறது, குத்தகைக்கு வந்து எடுக்கிறது, பெரும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கதை, கவிதை, காவியம் இது எல்லாமே வந்து அப்படியே அருவி மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ரிஷப வீடு பலப்படுகிறது. ரிஷப வீடும் பலப்படுது. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரிஷப வீடு. அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் மிக்க தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அதாவது திடீர்னு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். பாரம்பரியமான விஷயம் இது, பல வருஷங்கள் ஆச்சு, 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷத்துக்கு இது எங்கள் அப்பா தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தா விட்டுட்டு போனது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தென்படும். பாரம்பரியம் மிக்க சொத்துக்கள், இதில் சார்ந்த சிக்கல்கள் வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரைக்குமே நீங்கும். அரசு வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நிச்சயம் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு காதல் மலரும். காதலில் வெற்றி கொள்வீர்கள். ஆகச்சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். மன நிம்மதி வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். மன திருப்தி இருந்துச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நைட்டில் படுத்து தூங்கினா படுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி ஓரங்கட்டி ஒரு தட்டி வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த மன திருப்தி, ஆள் மனது அந்த 5ஆம் இடம், அப்பேற்பட்ட ஆள் மனது உங்களுக்கு சுபத்துவமாக மாறுகிறது. சுப பரல்கள் இவை அனைத்துமே சுபத்துவமாக மாறுகிறது. அப்போது அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆகச்சிறந்த நன்மையில் முடியும். மிகச்சிறந்த குலதெய்வ அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கடனை தீர்ப்பீர்கள். ஆகச்சிறந்த முறையில் அரசியல்வாதிகள் ரொம்ப தெம்போடும் பலத்தோடும் வலம் வருவார்கள். அவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பது என்ன, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது என்ன, எம்பி சீட்டு, எம்எல்ஏ தான் வருதா இப்போது, எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது என்ன, ஜெயிக்கிறது என்ன. 5ஆம் பாவம் பலப்பெறும் பொழுது அரசு காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லை, அந்த தன்மையை வந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதே தன்மை உங்களுக்குள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிகச்சிறந்த நாட்டியம், மிகச்சிறந்த நடிகன், அதாவது கலை, இலக்கியம், நாடகத்துறை, சினிமா துறையில் இருப்பவங்க எல்லாமே நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க. நல்ல பெயரையும்
புகழையும் அடைவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் பலம் பெறுகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சத்தியமாக இந்த 32 பரல் வாங்கியிருக்கு அந்த இடம், 7ஆம் இடம். அப்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும், பேச்சுவார்த்தை சூடுபிடிக்கும், சகலவிதமான திருமண தோஷங்களும் உடைபட்டு போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த 7ஆம் இடம் என்பது மன்மதன் வரத்து, ரதி வரத்து. அப்போது திருமண தடைகள் உடைபட்டு போகும், திருமணம் விரைவில் நடக்க துவங்கும். உங்களுக்கு இந்த 2026 பிறந்த உடனே கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும். உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி மிக கவர்ச்சிகரமாக உங்கள் முன் வலம் வருவார், உங்களுக்காக ஆகச்சிறந்த நன்மைகளை செய்வார். ஏன்னா உங்கள் லக்னம் தான் மகரம், உங்களுக்கு 7ஆம் இடம் தான் வலுப்பெறுது. அப்போது சுபப்பரல்கள் அவை. அப்போ உங்களுக்கு பல தியாகங்களை செய்வார் உங்களுடைய வாழ்க்கை துணை என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், அவர்கள் நலம் விரும்பிகளாக மாறுவார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்றா கண்ணிலே தண்ணி வந்துடும், அந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உங்களுக்கு பல அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டாகும். உங்களுக்கு பாருங்கள், இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நிச்சயமாக கிடைக்கும், நேரத்துக்கு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, இதெல்லாமே கிடைக்கும். ஞாபக மறதி இனிமேல் இருக்காது, 2026 இருக்காது. எங்கேயோ என்னைக்கோ நடந்த விஷயத்தை தோண்டி எடுத்து வச்சு செய்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்குவதற்கு அருமையான காலம் இந்த 2026. தொடங்கலைன்னா தொடங்குவீங்க, ஏற்கனவே தொடங்கி தடுமாற்றத்தில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே உடைபட்டு நன்மையில் முடையும், லாபத்தை நோக்கி திரும்பும். வெகுஜனர் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் புகழ் உருவாகும், கௌரவத்தை கொடுக்கும், நல்ல பெயர் புகழ் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுமக்கள் மத்தியில். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பல கஸ்டமர்கள் வந்து போகணும், உங்களை நம்பணும், அப்போ தான் அந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க. அந்த பொருள் திடகாத்திரமாக தரமானதாக இருக்கும் பட்சத்தில், திடகாத்திரம் இல்லை தரமானதாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் வருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரெல்லாம் வந்து அதிகமாகவங்க, நல்ல பெயர் ஜனங்கள் மத்தியில் உண்டாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் மனைவியின் சொத்து அல்லது கணவனின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த 7ஆம் இடம் வலுப்பெறுவதே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து 26 பரல் வாங்கியிருக்கு, 7ஆம் இடம் 32 பரல் வாங்கியிருக்கு. அப்போ வாழ்க்கை துணையோட கை ஓங்கும், அவங்களோட சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த 7ஆம் இடம் வலுப்பெறுதலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரிகாரம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது, கன்னி வீடு வலுப்பெறுகிறது, தந்தை வலுப்பெறுகிறார். அப்போது தந்தையின் சிக்கல்கள் எல்லாமே உங்களால் அவங்களுக்கு வந்து நீங்கும். உங்கள் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தெம்பு திராணி பலத்துடன் வலம் வருவார். உங்கள் தந்தை உங்களுக்கு வித்தைகளை சொல்லிக் கொடுக்க ஆட்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க. குரு வந்து கிடைப்பார், நல்ல குரு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்றோர்கள், சான்றோர்கள், குருமார்கள், மிகச்சிறந்த முதியோர்கள், இவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். சிவனின் அருள் வந்து உங்கள் மேலே கொட்டும். ஏன்னா அது கன்னி வீடு புதன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளை சொல்லிவிட்டு 9ஆம் இடம் மிகச்சிறந்த சிவ அர்ச்சனை என்கிறது. எது? ஜாதக பாரிஜாதம். அப்பேற்பட்ட சிவனோட இடம். அப்போது இந்த இடம் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒருத்தன் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சிவனாலயத்தில் உள்ள காலு வைக்கணும்னாலே இந்த 9ஆம் இடம் வந்து வலுத்திருந்தாதான் அவனால் காலே வைக்க முடியும். இல்லைனா சிவ தரிசனமே திருப்தி இல்லாத அளவுக்கு இருக்கும். அப்போது சிவ தரிசனம் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பலனாக திகழ்கிறது. உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிமாநில தொடர்பு, தூர ஊர்கள் தொடர்பு, இதில் வந்து போயிட்டு வர்றது, அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுறது, இல்லை டாலரில் இங்கிருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறது,
இது எல்லாமே சுபத்துவமாக மாறும். ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, குத்தகை எடுக்கிறது வெளிநாட்டில், இது தூர ஊர்களில், இது எல்லாமே சுபத்துவமாக மாறுகிறது. அந்த 9ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த உயர்கல்வி அதுக்குள்ளே இருக்கு. அப்போ மாஸ்டர் டிகிரி ஏதாவது சிக்கல் வந்துட்டு இருந்துச்சுன்னா, மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டு இருந்துச்சுன்னா, அதுவும் நீங்கி படிப்பு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அருளும். முற்பிறவி, பின்னால் பிறவி, இன்னும் எத்தனையோ பிறவிகள், இதில் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக மாறி பாக்கியமாக உங்கள் தலை மீது கொட்டக்கூடிய காலம் இந்த 2026. தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம்தான் உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் முதல் மனைவி, அது ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த மனைவியோட தங்கச்சி கணக்கு தான் வரும் இந்த 9ஆம் இடம். அதனால தான் அந்த 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், அப்போ 9ஆம் இடம், அப்போ 2வது திருமணம் மட்டும் இந்த 9ஆம் இடம் கையில் எடுத்துக்கும். பல திருமணம் 11ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ 2வது திருமணத்திற்காக யார் யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு உருவாகும். தந்தையின் ஆதரவு அபரிதமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விடுங்க, உங்களுடைய கௌரவஸ்தானம், புகழ் ஸ்தானம், அந்தஸ்து ஸ்தானம், சுயமரியாதை ஸ்தானம், கர்மஸ்தானம் பயங்கரமாக வலுப்பெறுது. 42 பரல் வாங்கி பயங்கரமாக வலுப்பெறுது. அப்போ அந்த இடம் காரிய தடைகள் தாமதங்கள், உச்சி ஸ்தானம் உடைபட்டு போகும். இந்த காரிய தடைகள் தாமதங்கள் இந்த வருஷத்தில் இருக்காது. தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்து விடும் பட்சத்தில் தொழில் கொடி கட்டி பறக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும், வருமான உயர்வு, ஊதிய உயர்வு அதிகமாகும், தொழில் வளர்ச்சி அபரிதமானதாக இருக்கும். யாராவது இந்த வருஷத்துல எனக்கு குழந்தையே இல்லை தத்தெடுக்கிறேன் அப்படின்னா இது வழிவகுக்கும். இந்த இடம் ஒத்துழைக்கும். உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் மாறும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் பலிதமாகும். ஏற்கனவே தொடங்கி அந்த தொழில் நஷ்டத்திலேயோ இல்லை தடுமாற்றத்தில் இருக்கும் பட்சத்தில் கூட அதுவும் பார்த்தீங்கன்னா லாபத்தை நோக்கி திரும்பும், நல்ல வளர்ச்சியை பெருக்கும். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உச்சி ஸ்தானம், அப்போ புகழை கௌரவத்தை அடையக்கூடிய வருடமாக இந்த 2026 திகழும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ உங்களுக்கு அந்த 10ஆம் இடம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியின் சொத்து அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் அல்லது மனைவியின் சொத்து அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 10ஆம் இடம் வலுப்பெறுவதனால, உச்சி ஸ்தானம் வலுப்பெறுவதனால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து உயரும், உயர்ந்து கொண்டே போகும். புகழ்மிக்க வருடமாக இந்த 2026 திகழும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழ் நெஞ்சங்களே, நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். மகர லக்னம் என்னென்ன பாதக பலன்கள் வரும் அப்படின்னா பாருங்க. தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா 8ஆம் இடம் வலு குன்றி இருக்குது உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அப்போது தசை நடத்த கிரகம் சரியில்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். 8ஆம் இடம் ஏற்கனவே மகா துர்ஸ்தானம் என்று அருளப்படுகிறது. அது ஆப்போசிட்டாக பாதகமாக பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முழுவதுமாக அந்த கிரகமோ இல்லை அதில் உட்கார்ந்த கிரகமோ முழுசாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் மாட்டிக்குவோம். அதில் தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்கினீங்கன்னா இப்போ சொல்ல போகிற கஷ்டம் வராது. தசை நடத்தும் கிரகம் சரியில்லை அப்படின்னா
8ஆம் இடம் வலுக்குன்றி இருக்குது, மாட்டிப்போம். அந்த இடம் திருடு போதல், வீட்டில் திருடு போதல், விஷ ஜந்துக்களால் ஆபத்து அந்த இடத்துல இருக்கு, நாய்க்கடி அந்த இடத்துல இருக்கு, தேல், பாம்பு, பூரான், விஷ மிருகங்கள், இந்த ஆபத்தும் உண்டு. அப்புறம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை, அந்த இடம்தான் வஞ்சனைக்கு ஆளாகுதல், ஏமாந்து போதல், வெறுத்து போதல், ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பம் அதுக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த 8ஆம் இடம் வலுக்குன்றும் பொழுது கொஞ்சமாக உடம்பு சரியில்லைனா கூட உடனே ரெமிடிக்கு கொண்டாந்துடணும். அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஏமாற்றுவாங்க, தேவையில்லாத தசனத்தில் கிரகம் சரியில்லைன்னா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. ஏமாந்து போகிறது, பழிபாவங்களை சுமத்தல், கெட்ட பேர் உண்டாகிறது, இது மாதிரிலாம் அதுக்குள்ளே இருக்குது. கவனமாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து எல்லா விஷயத்திலையும் உஷாராக இருக்கணும். இங்கே தான் இருக்குது சூட்சமம். தசை நடத்துகிற கிரகம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். அப்போ அந்த 8ஆம் பாவம் என்ன பாவம்? சிவஸ்தானம் தான் 8ஆம் பாவம். அப்போது அந்த கும்பத்துக்கு வந்து எதிரி அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. ஆனால் அதில் தான் ஆயுளம் மறைச்சி வச்சுருக்கான். அப்போ எதிரியாது உங்களுடைய ஆயுளே அதுக்குள்ளே தான் இருக்குது. 7 கடல் 7 மலை தாண்டி, பல 100 பாலைவனங்களை தாண்டி, கண்டங்களை தாண்டி அங்கே போய் பெரிய வந்து ஒரு பொதாருக்குள்ளே ஒரு கிளி ஒன்றுக்குது, அந்த கிளிக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு விட்டாலாச்சாரியம் எடுத்தான் பாருங்க. அது மாதிரி இந்த 8ஆம் இடம். அப்போது அந்த 8ஆம் இடம் தான் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யும். அப்பேற்பட்ட இடம். அப்போது இந்த ஒரு ஜாதகத்தில் 12 பாவங்களும் மிக அத்தியாவசியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எதிரியும் இல்லை, நட்பும் இல்லை. உங்கள் ஜாதகம் உட்காந்த நேரம், அந்த லக்னப்புள்ளி விழுந்த நேரம், எந்தெந்த கிரகம் பகைகரமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குனாலே அந்த கிரகம் தசை நடத்தினா தப்பிச்சிருவீங்க. நல்லா இருந்தா, இல்லைன்னா மாட்டிப்போம். இதுதான் சூட்சமம். ஆக சிவனை வணங்கினீங்களே என்றால் அந்த 8ஆம் இடம் வலுப்பெறும், சுபத்துவமாக மாறும், சிம்ம வீடுங்கிறதுனால. அப்போது சிவனுக்கு இந்த வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரி போயிட்டு அழகாக வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்து குறை வந்து நீங்கும். அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.